பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஹெல்த் பார்க் கொடைக்கானல். இந்த ஹெல்த் பார்க்குங்கிற ப்ரோக்ராமில் 3 டெக்னிக்கல் வேர்ட்ஸை நான் தொடர்ந்து உபயோகப்படுத்திக்கிட்டு இருக்கேன். நம்பர் 1 ஹெல்த் பார்க், நம்பர் 2 ஸ்டாப் டிப்ரெஷன் என்டர் டு சீக்ரெட் கார்டன், 3வது விஷயம் பார்ட்டிசிபேட்டரி ஆக்ஷன் ரிசர்ச். இந்த 3 டெக்னிக்கல் வேர்ட்ஸையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கேட்குறவங்க. அதனுடைய எக்ஸ்ப்ளனேஷன் என்னென்னா, த ஹெல்த் பார்க் என்பது ஒரு இடம். கொடைக்கானல் லேக்லேருந்து 20 கிலோமீட்டர், பூம்பாறை வில்லேஜ் ஆப்போசிட் டு ஹை ஸ்கூலில் எங்கள் அப்பா 40 வருஷத்துக்கு முன்னால் எனக்கு கொடுத்த ஒரு 40 சென்ட்டில் தான் இந்த ஹெல்த் பார்க்கு எஸ்டாப்ளிஷ் பண்ண போகிறேன். 2வது விஷயம் ஸ்டாப் டிப்ரெஷன் என்டர் டு சீக்ரெட் கார்டன். இந்த சீக்ரெட் கார்டன் ஸ்டாப் டிப்ரெஷனுங்கிறதுக்கு பெரிய எக்ஸ்ப்ளனேஷன் தேவையில்லை. என்டர் டு சீக்ரெட் கார்டன் என்பது ஒரு என்னுடைய அந்தரங்கமான உலகம். அந்த உலகத்தில் எந்த விதமான மன உளைச்சல், நெருடல்கள் இல்லாமல் எப்போதும் ஆழ்ந்த அமைதியான ஒரு மனநிலையில் வாழணும். நான் மட்டுமல்ல, கடந்த காலத்தில் என்னுடன் பயணம் செய்த தொழில்துறை நண்பர்கள், குடும்ப அங்கத்தினர்கள் சேர்ந்து 100 பேரை அந்த ப்ரோக்ராமில் சேர்க்கணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்காக இந்த பார்ட்டிசிபேட்டரி ஆக்ஷன் ரிசர்ச். இந்த பார்ட்டிசிபேட்டரி ஆக்ஷன் ரிசர்ச்சுங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு பிரச்சனை இருக்குங்க. மனிதன் ஒவ்வொரு நாளும் ஒரு பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டே இருக்கான். எங்கே அந்த பிரச்சனை இல்லையோ அங்கே முன்னேற்றம் இருக்காது. அதாவது ஒரு லெவலுக்கு மேலே அந்த மன உளைச்சல் போகும்போது தான் உடலையும் மனசையும் பாதிக்கும். அந்த மனக்கவலை அல்லது மன உளைச்சல், நாம் எதை எய்ம் பண்ணுறோமோ, எதை விரும்புகிறோமோ அதை அடையும் முயற்சியில் அதை தாமதமாகலாம் அல்லது வழி தெரியாமல் இருக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு தடங்கள் வரும் பொழுது மன உளைச்சல் வருது. அதை எப்படி ஓவர் கம் பண்ணுறதுங்கிறது தான். இப்போ அதை எப்படி கடந்து ஆழ்ந்த அமைதியான சூழ்நிலையை நம்ம அடைய போகிறோங்கிறது தான் இங்கே கேள்வி. அப்போ என்னுடைய இஞ்சிய வாழ்க்கை இன்றைக்கி 73 வயசு ஆயிடுச்சு. இனி இந்த ஆன்மாவையும் உடலையும் காப்பாற்றி என்னுடைய லைஃப் ஸ்பேனை எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். அப்போ அதற்கான இந்த டோட்டல் ப்ரோக்ராமுடைய மோட்டிவ் பிஹைண்ட் த க்ரைம்னு சொல்லுவாங்க. இந்த ஹெல்த் பார்க்குடைய மோட்டிவ் என்ன அப்படின்னா, செல்ஃப் ஹெல்ப் த்ரூ மியூச்சுவல் ஹெல்ப். மற்றவங்களுடைய பிரச்சனைகளுக்கான தீர்வை கண்டுபிடிப்பது. இது ஒரு அட்வைசரி ரோல் கிடையாது. அந்த பிரச்சனை உள்ள நபர்கள்கிட்ட ஒன்றரை கலந்து பேசி அதற்கான தீர்வை கண்டுபிடிப்பது. அதன் மூலமாக என்னுடைய வாழ்வை வளப்படுத்திக்கணும்னு பார்க்குறேன். என்னுடைய கடந்த கால அனுபவங்கள், எக்ஸ்பீரியன்ஸ், அதுதான் ரிசோர்ஸ். அப்போ கண்ணதாசன் ஒரு முறை சொன்னார், நான் எப்படியெல்லாம் வாழக்கூடாதோ அப்படி வாழ்ந்தவன், எனவே எப்படி வாழணும் அப்படின்னு இந்த சமுதாயத்துக்கு சொல்லக்கூடிய தகுதி எனக்கு தானாகவே வந்துச்சு அப்படின்னு சொன்னார். அதே போல் என்னுடைய தொழில் என்பது அசையா சொத்துக்களை வாங்குவதும் விற்பதும். அப்போ என்னுடைய அறியாமையில் விழிப்புணர்வு இல்லாததுனால பல விஷயங்கள்லாம் மாட்டிக்கிட்டேன். அதுதான் என்னுடைய டோட்டல் மன உளைச்சலுக்கு காரணம்.
அப்போ நான் என்ன பண்ணுறேன், அதையே வந்து அந்த அனுபவங்களையே மற்றவர்களுக்கு பகிர்வதன் மூலமாக என்னுடைய வாழ்க்கையை வளப்படுத்தலான்னு பார்க்குறேன். அதைத்தான் செல்ஃப் ஹெல்ப் த்ரூ மியூச்சுவல் ஹெல்ப்னு சொல்கிறேன். அப்போ இந்த 100 நபர்கள் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. அதில் விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு 4 5 பேர் 6 பேர் வந்து என்கிட்ட இடம் இருக்குது. அந்த இடம் வந்து குறைந்தபட்சம் ஒரு 23 சென்ட் இருக்கும். ஃபார்ம் பிளாட்டத்தை ரிஜிஸ்டர் பண்ண முடியும். அதில் அவங்க பணத்திலேயே கட்டடத்தை கட்டி அவங்களுக்கு ஒரு இன்கம் வர்ற மாதிரி அந்த ரூமில் என்னுடைய ஹெல்த் பார்க்கில் வரக்கூடிய கிளைண்ட்ஸுக்கு தங்க வச்சு அவங்களுக்கு ஒரு வருமானம், என்னுடைய பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் என்னுடைய ஹெல்த் பார்க்கும் நடக்குங்கிறத என்னுடைய மாஸ்டர் பிளான். தொடர்ந்து உங்கள்கிட்ட பேசுவேன்.